ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது ஆப்பம் தேங்காய் பால். எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் டிஷ். எங்கள் மாமியார் தான் செய்வாங்க. அவங்க சுட்டு எடுக்க ஒன்று ஒன்றா காலி ஆகிட்டே இருக்கும். மாவு எப்படி தீருதுனே தெரியாது, அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் பாலுக்காக தேங்காவை சின்ன சின்னதாக அரிஞ்சு உரலில் போட்டு ஆட்டிகிட்ருக்கோம். நல்லா மையாக ஆட்டி தண்ணி விட்டு ஆட்டுங்க. ஆட்டி பாலில் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம அது கூட சர்க்கரை சேர்த்திக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு தண்ணி ஊற்றி ஆட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லிக்விடாக அந்த தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு ஆட்டிக்கோங்க. பாருங்கள், ஆட்டிட்டு புளிஞ்சு எடுத்தாச்சு. அந்த சக்கை தான் இது. இப்போ தேங்காய் பால் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக எடுத்துருக்கோங்க. சர்க்கரையும் போட்டு கரைச்சி எடுத்துருக்கோம். இது தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஆப்பத்துக்கு மாவில் அந்த தேங்காவை புளிஞ்சு எடுத்த சக்கை இருக்கும் இல்லையா, அதை வந்து போட்டு கலந்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தோசை ஊற்றும் போது சட்டியில் ஃபுல்லாக பட்டு ஆப்பச்சட்டி அந்த வந்து கப்பு ஷேப்க்கு நம்மளுக்கு அந்த ஆப்பம் வரும். இப்போ பாருங்கள், ஆப்பச்சட்டியில் ஃபஸ்ட்டு எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சமாக நடுவில் மாவை ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மாவை நடுவில் விட்டு சட்டியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆப்பச்சட்டியை எடுத்து சுற்றணும். இந்த மாதிரி கரண்டிலலாம் வச்சு சுற்றிட்டுருக்க தேவையில்லை. இந்த மாதிரி நடுவில் மாவை விட்டு சுற்றினா போதும். இப்போது ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆனதும் எடுத்துகிட்டு வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்திருந்ததுன்னா தோசை கரண்டியில் சுற்றியும் எல்லா பக்கமும் கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், எல்லா பக்கமும் சுற்றி வரும். எடுத்து விட்டிங்கன்னா நடுவுலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு இனிப்பு காம்பினேஷன் பிடிக்காதவங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். சட்னி ஆட்டும் போது கொஞ்சம் பச்சை மிளகா கூட போட்டு ஆட்டிட்டு காரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளோட தேங்காய் பால் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ வாயில் வந்து வச்சதே தெரியாத அளவுக்கு கரையுங்க. ஆப்பமாவு அதுதான் ஸ்பெஷல். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.